அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். மரியாதை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் ஏன் என்னை சந்திக்கிறீர்கள்? பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லாது. இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது? இதோ உனக்கு இனத்தானாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. மல்லடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். மரியாள் மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். அப்பொழுது அவள் வயிற்றிலிருந்த பிள்ளையோ துளிற்று. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் கேட்டு என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துளிற்று. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். இந்த புத்திரனின் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்ற பெயர். அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். உன் உறவின் முறையாக இந்த பெயருடன் ஒருவனும் இல்லை. சகரியா, இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர்கள்? சகரியா எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். தேவதூதனுடைய செய்தியால் ஒருவித பயத்துடன் மரியாள் மகிழ்ந்திருக்க, மற்றொரு புறம் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசேப்பு திகைத்து கொண்டிருக்கிறான். ஐயோ, மரியாளோ கர்ப்பவதியா இருக்காளே, என்ன பண்ணுவது? யோசிப்போம். ஒன்று பண்ணலாம், யாருக்கும் தெரியாம அவளை தள்ளி விட்டுடலாம். இதுதான் சரியாகும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. நான் ஏன் அவளை மனைவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவள் ஏற்கனவே கர்ப்பம் தரித்திருக்கிறாளே. இல்லை, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது
பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சரி, நான் அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடைசி வரை நேசிப்பேன். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை தன் மனைவியாய் சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் ஏரோது ராஜாவாகிய அகஸ்துராயினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கேளுங்கள், கேளுங்கள். இதனால் இந்த மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், நம் நாட்டில் குடிமதிப்பு எழுதப்படும்படி உள்ளதால் அனைவரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லும்படி அகஸ்துராயினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேரி, நீ கர்ப்பமாக இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக நாம் பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும். நான் பயணிக்க முடியும் என்று நினைக்கிறேன். இந்த பயணத்தில் தேவன் நம்மோடு இருப்பார் என்று எனக்கு தெரியும். யாராச்சும் இருக்கிறீர்களா? ஆம், போருங்கள், நான் வருகிறேன். நாங்கள் நீண்ட நேரமாக பயணித்து வருகிறோம். எங்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு அறை இருக்கிறதா? மன்னிக்கவும், இங்கு அறைகள் ஒன்றும் இல்லை. அருகில் உள்ளவர்களிடம் கேட்டு பாருங்கள். யாராச்சும் இருக்கிறீர்களா? ஓய்வெடுக்க அறை வேண்டும். மன்னிக்கவும், நீங்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை தேடினீர்கள். ஆனால் எங்களிடத்தில் தற்போது இல்லை. அருகில் வேண்டும் என்றால் முயற்சி செய்து பாருங்களேன். யாராச்சும் இருக்கிறீர்களா? ஓய்வெடுக்க அறை வேண்டும். என்னை மன்னிக்கவும், இங்கு அனைத்து அறைகளும் பதிவாகிவிட்டன. எனக்கு தெரிந்து இந்த ஊரில் இனி அறைகள் கிடைப்பது கடினம். உங்களுக்கு வேண்டுமானால் பின்புறம் ஒரு விலங்குகளின் துருவம் இருக்கிறது. அதில் வேண்டுமானால் ஓய்வெடுத்து செல்லுங்கள். மிக்க நன்றி. தங்கள் தொழுவத்தை தந்ததற்கு நன்றி. சரி, என்னை பின்தொடரும். இதற்கிடையில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் தோன்றி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தரின் தூதன் என்னை இவ்வாறு சொல்லியிருக்கிறாரே. நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்க்க நாம் அனைவரும் பெத்லகேமுக்கு போவோம். வாருங்கள். மேய்ப்பர்கள் தேவதூதர்கள் சொன்னதை கேட்டு குழந்தையை பார்க்க சென்றனர். மற்றொரு பக்கத்தில் இயேசு பிறந்ததற்கு அடையாளமான நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு
அவரை பணிந்து கொள்ள சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தனர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அந்த குழந்தை எங்கே? எங்களுக்கு தெரியவில்லை. அவரை பணிந்து கொள்வதுதான் நாங்களும் அவரை தேடி வந்திருக்கிறோம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்தான். என் நாட்டு மக்களே, இந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரியும். அவர் யூதேயில் உள்ள பெத்லகேமில் பிறந்திருப்பார். ஆம், ஏனென்றால் நம் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு பெத்லகேமில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ சரி, நீங்கள் போய் உங்கள் வேலைகளை தொடருங்கள். உங்களுக்கு குழந்தை இருக்கும் இடம் தெரியுமா? ஆமாம் ராஜா, நாங்கள் நட்சத்திரத்தை கண்டோம். சரி, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்று